3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் சட்டம் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் மாபெரும் டிராக்டர் பேரணி நடத்த விவசாயிகள் முடிவு செய்துள்ளனர். மத்திய பாஜக அரசு 2014ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் வேளாண் துறைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். MS சுவாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக அனைத்து வேளாண் உணவு தானியங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் இந்தியா முழுவதிலும் உள்ள விவசாயிகளின் கடன் முழுமையும் நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்ய வேண்டும். 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய பாஜக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15இல் நாடு தழுவிய அளவில் மாபெரும் டிராக்டர் பேரணி நடத்த SKM மற்றும் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் முடிவு செய்துள்ளனர். இந்திய அளவில் மாநில தலைநகரங்கள் மற்றும் மாநிலங்களில் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் டிராக்டர் பேரணி நடத்த தேசிய அளவிலான அமைப்பினர் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளனர். இதனை ஏற்று அனைத்து மாவட்டங்களிலும் தாங்களே இடத்தை தேர்வு செய்து டிராக்டர் பேரணியை அமைதி வழியில் நடத்திட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் முன்வர வேண்டுமென அனைத்து விவசாய சங்கத்தினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். உலகின் முதல் தொழிலாகவும் இந்தியாவின் தமிழகத்தின் முதுகெலும்பாகவும் உள்ள வேளாண் துறையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் மத்திய மாநில அரசுகள் கிடப்பில் போடப்பட்டு இருப்பது ஒருபுறம், மற்றொருபுறம் இந்தியாவை ஆளுகின்ற மத்திய அரசும் தமிழகத்தை ஆளுகின்ற திமுக அரசும் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் விவசாயிகளை வஞ்சித்து வருவது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக மத்திய பாஜக அரசு பெரும் முதலாளிகளுக்கு 15 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்துள்ள மத்திய பாஜக அரசு விவசாயிகளுக்கு ஒரு பைசா கூட தள்ளுபடி செய்யாத இந்த நிலையில் இந்தியா முழுவதிலும் உள்ள விவசாயிகளின் கடனை முழுமையும் நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்ய மத்திய அரசு முன்வருமா என்பதை பொறுத்து இருந்தான் பார்க்க வேண்டும். நேயர்களே, மீண்டும் இதுபோன்ற மற்றொரு வேளாண் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.